ஒரு சுகுணா குரலை கேட்டு இவங்களும் இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. பின்னாடியே ஓடி போன நம்மளோட இந்து, ரொம்ப நன்றிங்கய்யா, எனக்காக வந்து செஞ்சதுக்கு, என்னை காப்பாற்றினீங்களே, நன்றிம்மா. ஆமாங்கய்யா, ஏன் வந்துட்டு நீங்கள் அவங்கள காட்டி கொடுக்காம போனீங்கம்மா? அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாம் அடக்க குணம் பண்ணாங்க. உங்கள் வீட்டில் லாஸ்ட்டாக என்கிட்ட பேசின லேடி தான் வந்துட்டு ஃபோனு கேட்டு பேசினாங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நான் அவங்கள பற்றி மாட்டி விடலை அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்கய்யா அப்படின்ற மாதிரி நன்றி சொல்லிவிட்டு இந்து வந்துட்டு நீங்கள் எங்கே போனோம், ஆஃப்னேஜ் போனோன்னொன்னே ஒரு ஆட்டோ பிடிச்சி ஏற்றி விட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்திங்கன்னா இங்கே இந்து வந்துட்டு க்ளீன் பண்ணி தொடச்சிட்ருக்காங்க. ஒரு ஸ்டூல் மேலே ஏறி அந்த காரணம் வந்துட்டு, நீ எதுக்கு இதெல்லாம் செஞ்சுட்ருக்க, நீ பாட்டுக்கு ஏறி எதனா ஒன்று பண்ணி கீழே விழுந்து வச்சேன்னா நான் தானே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் இருக்கிறப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீயே தொடைன்னு சொல்லிட்டு இந்து கொடுக்க இவர் ஏறி துடைக்கிறாரு. கீழே பிடின்னு சொல்ல இவர் ஒரு பக்கம் தட்டா அவங்க கீழே பிடிச்சிட்ருக்க டஸ்ட் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. லொக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஒரு விஷயம் தோணுது. கர்ணா ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்தவர் கண்ணி நம்ம வீட்டில் யாரையாவது கை காமிச்சிருந்தாரு, வீடே ரணகலமாக இருக்கும், என்ன நடந்திருக்கோ தெரியாதுன்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டவுடனே சுகுணா கிச்சன்லேருந்து பயந்து போய் நடுங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது பண்ணல, விடு விடு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க நம்ம இந்து. அதுக்கப்புறம் சுகுணா வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணாரே, அவருக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணால் அவங்க ஒய்ஃப் எடுக்கிறாங்க. நாங்கள் இந்த மாதிரி கோயிலில் வந்துட்டு வந்திருக்கோம், அவர் கொஞ்சம் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் வேணால் இந்த கோயிலுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்ல, யாருன்னு கேட்டால் நல விரும்பின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க சுகுணா. அப்புறம் அவங்க ஃபோனை பேசிவிட்டு உடனே அந்த ஃபோனை அங்கேயே டேபிள் மேலே வச்சுட்டு அவங்க பாட்டு அவங்க மாமனார்கிட்ட 200 பணம் வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி கோயிலுக்கு கிளம்பிடுறாங்க. யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு நேற்று சுகுணா வந்துட்டு கோயிலுக்கு கடகடன்னு கிளம்பி போகிறாங்க. ஒரு பக்கம் எங்கள் கண்ணா வந்த கார் வந்துட்டு கிருபாகரன் வந்த கார் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது. ரிப்பேர் ஆன காரவங்க நின்றுட்டுருக்காரு. கர்ணாகிட்டே இந்த கோயில்கிட்ட இருக்கிற கார் எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. உடனே கர்ணா அதை கேட்டுட்டு போகிறாரு. இது கேட்டு இந்து வந்து ஷாக் ஆகி போகிறாங்க. ஏன்னா அவங்க சமைச்சிட்டு இருக்கும்போது சுகுணா ஃபோனுக்கு ஃபோன் வருது. எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டார் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவங்க தான் ஏதோ பார்க்கணுன்னு சொன்னாங்கன்னு ஒன்று அவர் நம்பர் தெரிஞ்சவொடனே இவங்க பயந்து போயிட்டாங்க. ஐயோ, சுகுணா அக்கா வேறு அங்கே போயிருக்காங்களே, இவர் பார்த்துட்டாருன்னா என்ன பண்ணுறது, கிருபாகரன் பயந்து போய் பயந்துட்டுருக்காங்க. இந்து ஒரு பக்கம், கர்ணாவும் அதே போகிறேன்னு சொன்னோன்னே பயந்துடுறாங்க. எங்கே போகிறேன், இன்னும் எதுவும் கேட்டுக்கிட்டா வரவா, அப்புறப்போ தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கார் எடுத்துகிட்டு போகிறாரு. இந்து பயந்து நறுங்கிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் கிருபாகரன் நின்றுட்டு இருக்கிறத பார்த்து அந்த கோயிலில் இருக்கிற வாங்கய்யா கொஞ்ச நேரம் கோயிலில் நிற்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கோயிலை சுற்றி பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டே வராங்க. இங்கே சுகிதா நேராக வந்துட்டு அவரை பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு ரொம்ப நன்றிங்கய்யா எனக்கு உதவி பண்ணதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக கிருபாகரன் சுற்றிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. அப்போ கர்ணாவும் கரெக்டாக வந்துடுறாரு. சுகுணா பேசிகிட்டு இருக்க இடத்த 2 பேரும் கரெக்டாக நோட் பண்ணுறாங்க. கோயில் வந்துட்டு பேக் சைட்லேருந்து நம்ம இந்து ஒரு பக்கம் அறக்க பறக்க ஓடி வராங்க. எப்படியோ இந்து வந்துட்டு சுகுணாவை காப்பாற்றிடுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.